அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 16ஆம் தேதி கிரக நிலையில் ஏற்படக்கூடிய அதிசயமான மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்க. அந்த வகையில் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரக மாற்றம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க பெறப்போகிறது, அவர்களுக்கு இந்த காலம் சுபமாக இருக்க பெற போகிறதா, அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துமா அல்லது துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிற மாதிரியான பல தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னிராசி அன்பர்களே, இந்த காலகட்டம் தங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்க. தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த அனைத்துமே ஒவ்வொன்றாக ஈடேற காண்பீங்க. கடந்த காலத்தை காட்டிலும் இக்காலம் உங்களுக்கு சுபமாகவும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையிலையும் அமைப்பெறுகிறது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான மதிப்பு மரியாதை சமுதாயத்தில் குடும்பத்தில் சற்று உயர்ந்து நிற்கும் அப்படின்னு சொல்லலாம். அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு தங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இக்காலகட்டம் இருக்கப்பெறும். இருப்பினும் சில விஷயங்களில் ஏற்ற தாழ்வுகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா குடும்ப உறுப்பினர்களுடன் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். இதனால் மன வருத்தமும் அதிகரிக்கலாம். பெற்றோரின் ஆரோக்கிய விஷயத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க. மனதளவில் சற்று பலவீனமாகவே உணரவும் ஆரம்பிப்பீங்க. அதனால் தியானம், யோகா, ஆன்மீக வழிபாட்டின் மூலமாக உங்களுடைய மன அழுத்தத்திலிருந்து வெளிவர முயற்சி பண்ணுங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேவையில்லாத செலவுகளும் அதிகரிக்கத்தான் செய்யும். அதே சமயம் பேச்சில் கூடுதல் கவனத்தை செலுத்துவதும் முக்கியமான ஒன்று. குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகளும் இருக்கத்தான் செய்யும். நீங்கள் எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்காமலும் போகலாம். எந்த ஒரு முதலீடு சார்ந்த விஷயத்திலையும் சிந்தனையுடன் செயல்படுவது அவசியமான ஒன்று. எதிர்பார்த்ததை விட தேவையற்ற விரயமும் உருவாகலாம். வண்டி வாகனம் ஓட்டும் போது சற்று கவனமாகவே இருக்க பாருங்க. அதே போல மாமியார் மருமகளிடையே இணக்கமற்ற சூழல் இருக்கத்தான் செய்யும். பண பரிவர்த்தனை விஷயங்களில் சற்று கவனம் அவசியமான ஒன்று. எதிர்காலம் குறித்த கவலை அதிகரிக்கவும் செய்யலாம். எந்த ஒரு வேலையிலையுமே சரியாக திட்டமிட்டு செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உடல்நல பிரச்சனைகள் சற்று அதிகரிக்கும். அதிலும் குறிப்பாக எலும்பு தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது. திருமண வாழ்க்கையில் சற்று கவனத்தை செலுத்த பாருங்க. வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் பிரிவினையை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. சிலருடன் சேர்ந்து செய்யக்கூடிய தொழிலில் நல்ல வருவாய் கிடைக்கப்பெறுவீங்க. வங்கி மூலமாக எதிர்பார்த்த கடனும் கிடைக்கப்பெற வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. ஆனால் நிதி நிர்வாகத்தில் கூடுதல் கவனம் தேவைங்க. தேவையற்ற செலவுகள் சுமையாகவும் அமைய பெறலாம். புதிய தொழில் தொடங்க நினைக்கிறவங்க சரியான திட்டமிடலும் நிபுணர்களின் ஆலோசனையை பெறுவதும் ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் செலவினங்கள் அதிகரிக்கத்தான் செய்யும். வீண் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமான ஒன்று. இதன் காரணமாக நிதி சிக்கலை சந்திக்க வாய்ப்புகள் இருக்கு. அதனால தேவையற்ற பயணமும் நேரமும் வீணாகவும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் உங்களுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்திலையுமே கவனத்தை செலுத்த பாருங்க. எதிரிகளால் தேவையற்ற சங்கடங்கள், தாமதங்கள் உருவாகலாம். குடும்ப பொறுப்புகளையும் வேலைகளையும் சரியாக திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் விவேகத்தோடு நடந்து கொள்ள பாருங்க. எந்த இடத்துலையும் சுயமரியாதையையும் சுய கௌரவத்தையும்
எதையும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. தன் நம்பிக்கையும் தைரியமும் சற்று அதிகமாகவே காணப்படும். எந்த ஒரு முடிவை எடுப்பதாக இருந்தாலும் குழப்பம் இந்த காலகட்டத்தில் நிலவத்தாங்க செய்யும். அதனால் கொஞ்சம் உஷாராக இருப்பதும் அவசியமான ஒன்று. வேலையிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி நல்ல முன்னேற்றம் இருக்க கடுமையாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். தலை குனிந்த இடத்துல தலை நிமிர்ந்து நிற்பீங்க. வாழ்க்கையில் உயர்ந்த இடத்திற்கு செல்வதற்கான வாய்ப்பு பலருக்கும் அமைய பெறலாம். ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க. வெளி இடங்களில் அதிகமாக சாப்பிடுவதை தவிர்ப்பதும் நல்லது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் சற்று சுறுசுறுப்போடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய போய் உபத்திரத்தையும் வாங்கி கொள்ள நேரலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் செயல்பட பாருங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நெகட்டிவாக சிந்திக்க மாட்டீங்க. அதே மாதிரி உங்களுக்கு சாதகமாக உங்களுடைய எண்ணங்களும் பேச்சும் சிந்தனையும் அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கத்தான் செய்யும். சுப செலவுகள் தான் இருந்தாலும் பயப்பட வேண்டாம். சுப செலவுகளுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம். திருமணம், காதுகுத்து போன்ற நிகழ்ச்சிகள் வீட்டில் நடைபெற வாய்ப்புகள் இருக்கு. வேலையிலையும் வியாபாரத்திலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கு. கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் கடுமையான உழைப்பையும் இரவு பகல் பாராமல் உழைக்க வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். இருப்பினும் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகத்தான் செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்வது அவசியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். மற்றொரு புறம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்க பெறும். நிறைய புது விஷயங்களை நீங்கள் சிந்திப்பீங்க. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள இது நாள் வரைக்கும் நீடித்திருந்த வாக்குவாதம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை நிலவவும் ஆரம்பிக்கலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் டென்ஷன் இருக்கத்தான் செய்யும். நிதி நிலைமை ஏற்றத்தாழ்வோடு இருக்க செய்யும். அதே மாதிரி மற்றொரு புறம் ஆடம்பர செலவுகளும் விரயங்களும் அதிகரிக்குங்க. இதை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நகை வாங்கலாம். அப்படி இல்லைன்னா சுப செலவுகளை நீங்கள் செய்யலாம். அதனால் உங்களுடைய செலவுகள் ஆடம்பர செலவுகளை தவிர்த்து தேவையில்லாத அவசியமில்லாத செலவுகளை தவிர்த்து இந்த மாதிரி நகையோ பொருட்களோ இல்லை சுப செலவுகளாகவோ நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களால் நல்ல ஆதாயங்களும் உருவாகலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். வேலை சார்ந்த மாற்றங்கள் நல்ல விதமாக இருந்தாலும் கூட தொழில் வேலையில் உயர் அதிகாரிகளை பகைத்து கொள்ளாதீங்க. கை நிறைய பணம் வந்தாலும் பணம் இருந்த சுவடே இல்லாமல் காணாமல் போகும். அதனால் செலவுகளில் கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பதும் செலவுகள் விஷயத்தில் அதீத அக்கறையுடன் இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்றுங்க. இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன பின்னடைவுகள் தனிப்பட்ட விஷயங்களில் ஏற்பட தான் செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய குடும்பத்தில் இருந்து சின்ன சின்ன இடையூறுகள் வாக்குவாதங்களை நீங்கள் கொஞ்சம் தவிர்ப்பது அவசியமான ஒன்றுங்க. அதே மாதிரி இந்த காலத்தில் பெரிய அளவில் பொருளாதார அபிவிருத்தி அப்படிங்கிறது ஏற்படாது. இருந்தாலும் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டியது. எந்த விஷயத்தில் நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க, என்ன மாதிரியான விஷயங்களில் செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறதுலையும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருந்தீங்க அப்படின்னா செலவினங்கள் கட்டுப்படுத்தப்படும். உங்களுடைய பணம் சற்று சேமிப்படையும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் சில அதிரடியான மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஒரு பக்கம் வருமானம் அதிகரிக்கும், அதே அளவுக்கு மற்றொரு பக்கம் செலவுகளும் ஏற்படும். குடும்பத்திற்காக ஆடம்பர செலவுகள், வசதிகளை அதிகரிக்கிறது, சுற்றுலா போகிறது உள்ளிட்டவற்றுக்கான செலவுகள் அதிகரிக்கிறத உங்களால் பார்க்க முடியும். அதே மாதிரி தொழில் ரீதியாக அலுவலகம், உத்தியோகம்
உடல்நலம் ரீதியாக எந்தவித பிரச்சனையும் வந்து பெரிய அளவில் இருக்காது அப்படின்னாலும் கூட சின்ன சின்ன விஷயங்களில் விவாதங்கள் அப்படிங்கிறது உருவாகலாம். மற்றொரு புறம் உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்கள் கவனத்தை செலுத்த பாருங்கள். சரியாக தூங்க முடியாமல் அப்படி இல்லைன்னா ஓய்வெடுக்க முடியாத அளவுக்கு ஒரு சிலருக்கு வேலை பளு இருக்குங்க. அதே மாதிரி கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு முக்கியமான முடிவை எடுப்பதற்கு முன்பாகவும் பலமுறை சிந்திப்பதும் ஆலோசனை கேட்கிறதும் பெரிய பாதிப்புகளை உருவாக்காமல் தடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கிரகங்களினுடைய அமைப்பு பார்த்தோம் அப்படின்னா சில விஷயங்களில் வந்து நீங்கள் முடிவெடுக்கிறீங்க அப்படின்னும் போது அதில் குழப்பத்தையும் தடுமாற்றத்தையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தும். அதனால் வந்து கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்கள். ஒரு முக்கிய முடிவை எடுக்கிறீங்க அப்படின்னா பல முறை சிந்திக்க பாருங்கள், ஆலோசனை கேட்க பாருங்கள். அதுதான் வந்து எந்தவித பெரிய அளவுக்கு பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா பல விஷயங்கள் தங்களுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்கினாலும் கூட சில விஷயங்களில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து ஏற்ற தாழ்வுகளையும் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம்.